Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. அதிமுகவில் கலக குரல் எழுப்பியுள்ள சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்ய முயற்சி என்ற ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்ய முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இபிஎஸ் ஆதரவாளரும் உறவினருமான முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் சி.வி. சண்முகத்துடன் சந்தித்து அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என உறுதியாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தும் கூடிய முயற்சியில் கே.சி. கருப்பண்ணன் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். அதிமுகவில் கலக குரல் எழுப்பியுள்ள சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சிகளை அதிமுக முன்னெடுத்திருக்கிறது. நேற்று மாலை இபிஎஸ்ஐ சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார் கே.சி. கருப்பண்ணன். இந்த நிலையில் சி.வி. சண்முகத்துடன் பேசியது தொடர்பாக இபிஎஸ்ஸிடம் விளக்கம் அளித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவில் கலக குரல் எழுப்பியுள்ள சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சியில் கே.சி. கருப்பண்ணன் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போதைய விவரங்கள் என்ன? ஷாம், வணக்கம். அதிமுகவில் தற்போது ஒரு கலக குரல் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் நடக்குமா என்று கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்த கே.சி. கருப்பண்ணன் களத்தில் இறங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று மாலை கே.சி. கருப்பண்ணன் இபிஎஸ் அவர்களை அவரது வீட்டிலே சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். இந்த நிலையில இன்று சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவரெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்து இப்போது மீண்டும் இபிஎஸ் உடைய இல்லத்திற்கு கே.சி. கருப்பண்ணன் மட்டும் சென்றிருக்கின்றார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் இபிஎஸ் இல்லம் வரவில்லை. விசாரிக்கும் போது அவர்கள் விழுப்புரம் இல்லத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது. அதாவது எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவருடைய இல்லத்திற்கு சென்று அங்கே ஆலோசனை நடைபெற இருப்பதாக சொல்கிறார்கள். காரணம், விழுப்புரம் மையமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அண்டை மாவட்டங்களிலிருந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களை அங்கே வரவழைத்து அங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தொடர்ந்து இது சம்பந்தமான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில தாவேக்காவுக்கு கொடுப்பது, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற நிலைப்பாடு ஒருபுறம் இருந்தாலும், இந்த முறை சட்டமன்றத்தில் சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே முன்பு இபிஎஸ் இருந்தார். காரணம், கொங்கு மண்டலத்திலே அதிக அளவில் வெற்றி பெற்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை வட மாவட்டங்களில் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே சி.வி. சண்முகத்தை சட்டப்பேரவையில் சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக சார்பில் செயல்பட வைக்க வேண்டும் என்று கோரிக்கையை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு எஸ்.பி. வேலுமணி போன்றோரெல்லாம் ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கே.சி. கருப்பண்ணன் போன்றோர் இபிஎஸ் உடைய ஆதரவாளர் என்பதை தாண்டி அவருடைய உறவினரும் கூட. எனவே அந்த அடிப்படையில் இபிஎஸ் பக்கம் நிற்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் அவரும் இபிஎஸ் பக்கம் நிற்பதாக சொல்லப்படுகிறது. இது போல ஒரு சிலர் மட்டும் இபிஎஸ் பக்கம் நிற்பதாகவும் மற்றவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன மாதிரியான மாற்றத்தை, திருப்பத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்பது போல தெரிகின்றது. தற்போது சி.வி. சண்முகம் இல்லத்தை நோக்கி, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருப்பதாக தெரிகின்றது. அங்கே வைத்து தன்னுடைய ஆதரவாளர்களான தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களை வரவழைத்து அவரது வீட்டிலே வைத்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. தொடர்ந்து இந்த பிரச்சனை இன்றுக்குள் முடிவுக்கு வரும் போல தெரியவில்லை. அடுத்த 2-3 நாட்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் செல்லும் என்று தெரிகிறது. கே.சி. கருப்பண்ணன் 2 தரப்பையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தார். குறிப்பாக சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்ய முயற்சி செய்தார். ஆனால் அந்த சமாதானத்திலே உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.